வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏகா பாலா விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான ஒரு விலாகோட தாங்க வந்திருக்கேன். எஸ், தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. நாங்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போயிருந்தோம். அந்த சீரீஸோட பார்ட் 1 வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரிப்புக்காக சில இம்பார்ட்டண்ட்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். நாங்கள் போன பிளேஸில் பார்த்தீங்கன்னா வெதரை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாதுங்க. திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு வெயில் அடிக்கும். சம்மர் வின்டர்னு சீசனே அங்கே கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ரெயின் கோட் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணி வாங்க வந்திருக்கோம். ஆல்ரெடி பாலாக்கு ஒன்று வச்சுருந்தோம், இப்போது எனக்கு மட்டும் வாங்கலான்னு வந்திருக்கோம். இந்த ரெயின் கோட் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதோட பேக்கெட்குள்ளேயே உள்பக்கமாக சுற்றி குட்டியாக வச்சுக்கலாம். ரொம்பவே காம்பேக்டாக இருக்குங்க. பேக் பேக்கை நம்ம மாட்டியிருக்கும் போது சேர்த்து அது மேலே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவாக எல் சைஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு மெரூன் கலர் தான் பிடிச்சிருந்துச்சு, பட் அந்த கலரில் நான் கேட்ட சைஸ் இல்லை. ஸோ டெக்கத்லான் ஆப்பில் ஆர்டர் போட்டுட்டு ரிசீவ் பண்ணிக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் டாப் டு பாட்டம் இந்த ட்ரிப்புக்கு நாங்கள் எப்படி பிளான் பண்ணோம், எத்தனை டேஸ் முன்னாடி விசா அப்ளை பண்ணணும், விசா நம்ம வீட்டிலே அப்ளை பண்ணலாமா, பண்ணும்போது என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் எங்களுக்கு வந்துச்சு, அதை எப்படிலாம் தவிர்க்கிறது, ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எப்போ புக் பண்ணால் சீப்பாக கிடைக்கும், எங்களோட பட்ஜெட் எவ்வளோ, கம்மியான பட்ஜெட்டுக்குள்ளே எப்படி நாங்கள் சூப்பராக சுற்றி பார்த்தோம், மணி எக்ஸ்சேஞ்ச் எப்படிலாம் பண்ணோம், இப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உறவுகளே. வேறு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை டேக் பண்ணி கிளியர் பண்ணிடுறேன் அந்த டவுட்டை. அப்புறம் அங்கே இருந்த மற்ற ஐட்டம்ஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு ட்ரையலுக்கு இல்லைன்னு சொன்ன பேஸ்கெட் பாலை ட்ரையல் பார்த்துட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட்டாக சரவணா ஸ்டோர்ஸ்க்கு வந்துட்டோங்க. கழுதை கெட்டால் குட்டி சேரு. வேறு வழி, வேலையே இல்லைன்னாலும் சும்மா சுற்றிட்டு ஏசி காற்று வாங்குறதுக்கு பெஸ்ட்டு பிளேஸுங்க. பட் இப்போது ஹாட் பேக் வாங்க தான் வந்திருக்கோம். குட்டியாக காம்பேக்டாக ஒன்று செலக்ட் பண்ணி வாங்கியாச்சு. ஃபஸ்ட் எய்ட் கிட்டில் எப்போவுமே இதை வச்சுக்கிறது நல்லதுங்க. கிளைமேட் கூலாக இருக்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் செப்பல் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் எனக்கு எதுவும் செட் ஆகலை, சாட்டிஸ்ஃபைடாகவும் இல்லை. ஸோ அதை விட்டுட்டு மங்கி கேப்புக்கு வந்துட்டோங்க. என்னடா குளிருக்கு எதமாகவே வாங்கிட்டுருக்கோம், குளிர் பிரதேசத்துக்கு போகிறோமோ அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஜஸ்ட்டு இதெல்லாம் நம்மளோட பாதுகாப்புக்காக ஒரு ட்ரிப்புக்கு முன்னாடி வாங்கி வைக்க வேண்டிய திங்ஸ், அவ்வளோதாங்க. அண்ட் எந்த கண்ட்ரிக்கு போகிறோன்னு சொல்லவே இல்லையே, வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அண்ட் நாங்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணும்போது மினிமம் 2 to 3 டேஸ் முன்னாடி தாங்க பிளானே பண்ணுவோம். அதுவும் இது இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புங்கிறதுனால ஒரு 15 டேஸ் முன்னாடி பிளான் பண்ணோம். அதுக்கு ரீசன் என்னென்னா நம்ம பாஸ்போர்ட் ரெடி பண்ணணும், விசா அப்ளை பண்ணி ரெடி பண்ணணும். அதனால தான் 15 டேஸ் முன்னாடி பிளான் பண்ணோம். 3 months முன்னாடியே பிளான் பண்ணி போகிறவங்கலாம் நிறையா பேர் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி போகும்போது நமக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் இன்னுமே சீப்பாக கிடைக்கும். பட் எங்களுக்கு இந்த டைம்லையே சீப்பாகவே கிடச்சிச்சுங்க. அது எப்படின்றத நான் அடுத்தடுத்து வர வீடியோஸில் சொல்கிறேன். பை காட்ஸ் கிரேஸ் எங்களுக்கு பார்த்திங்கன்னா 5 டேஸில் விசா அப்ரூவ் ஆகிடுச்சுங்க. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா கிளம்பணும். பட் அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய ஒர்க் பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருந்துச்சுங்க. அண்ட் நாங்கள் வாங்கின இன்னொரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஏர் கம்ப்ரெசர் தான். இதில் ஜீன்ஸு, ஜாக்கெட்டு, இந்த மாதிரி ஹெவியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வச்சு கம்ப்ரெஸ் பண்ணிட்டா இடத்த நல்லா ஃப்ரீ ஆக்கி கொடுக்குதுங்க. அதோட மடித்து வச்ச ட்ரெஸ்ஸுமே கிளையாமல் சுருங்காமையும் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் ஏர் கம்ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் சுருங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, எந்த ஒரு சுருக்கமும் இல்லை, நல்லாவும் இருந்துச்சு. உண்மையிலே ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க. இந்த ப்ராடக்டோட லிங்க்கை டேக் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணதாங்க போயிட்டுருக்கோம். நாங்கள் பார்த்திங்கன்னா 2-3 இடத்துல செக் பண்ணி பார்த்தோம். பட் எங்களுக்கு இந்த வெஸ்டர்ன் யூனிமோனியில் தான் ப்ராப்பராகவும் பெஸ்ட்டாகவும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்கன்னு தோணுச்சு. ஸோ நாங்கள் இங்கே தான் நம்ம இந்தியன் கரன்சியை US டாலர்ஸாக மாற்றிக்கிட்டோங்க. உள்ளர வீடியோ எதுவும் எடுக்க முடியல, ஸோ வெளியில் மட்டும்தான் எடுத்திருக்கேன்.
இப்போ வந்து யூஎஸ் டாலர்ஸாக தான் மாற்றிருக்கோம். ஸோ அப்படி மாற்றினதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கண்ட்ரீஸ்லையுமே யூஎஸ் டாலர்ஸை ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ $100 வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த நோட் வந்து நியூ நோட்டாக இருக்கணும். அதாவது கிழிஞ்சு போகாமல், மக்கி போகாமல், அந்த பழைய நோட்டாக இல்லாமல் அந்த மாதிரி நியூ நோட்டாக இருந்துச்சுன்னா பெஸ்ட் ப்ரைஸ்மே கிடைக்குது. அண்ட் நாங்கள் வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா $1 வேல்யூ வந்து 87.60 ருபீஸ் இருந்துச்சுங்க. இவங்க வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 350, அதாவது நம்ம எவ்வளோ சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து எங்களுக்கு வந்து 350 ருபீஸ் கிட்ட பிடிச்சாங்க எக்ஸ்ட்ராவாக நம்ம அந்த சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. இந்த யூனிமோனி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை சிட்டிக்குள்ளே ஸ்டேஷனுக்கு, அதாவது ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் கனரா பேங்க்கோட மெயின் பிரான்ச் இருக்கும் இல்லையா, அதுக்கு பேக் சைடில் தான் இந்த யூனிமோனி இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி கரன்சி சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எந்த இடத்துல பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து ஹோட்டல் ரூம்ஸு, நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டண்ட்டான அட்ராக்ஷன்ஸு, ஃப்ளைட் டிக்கெட்ஸு, அப்புறம் எல்லா ட்ரான்ஸ்ஃபர்ஸுமே ஆப்லேயே புக் பண்ணிட்டோம். முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கார்டை இன்டர்நேஷ்னல் லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே இங்கேருந்தே புக் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் ப்ரீஃப் பண்ணுறேன். இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படியே நமக்கு தேவையான கொஞ்சம் ஸ்நாக்ஸு ஐட்டம்ஸ்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். நூடுல்ஸ் பாக்கெட்ஸு, அப்புறம் ட்ராவல் அப்போ நொறுக்கிறதுக்கு கொஞ்சம் கருக்கு முறுக்கு ஸ்நாக்ஸ்லாம் பார்த்துட்ருந்தோம். இப்போ வந்து நம்ம ஒரு புது கண்ட்ரிக்கு போகிறோம். அங்கே வந்து நமக்கு சப்போஸ் ஃபுட்டு ஒத்துக்கலை அப்படின்னா நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது நூடுல்ஸாக தாங்க இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து கொஞ்சம் நூடுல்ஸ் பாக்கெட்லாம் வாங்கிக்கிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னையில் எங்கள் அண்ணி வீட்டுக்கு போயிட்டு தான் நைட்டு ஃப்ளைட்டுக்கு போனோம். ஸோ பாப்பாக்குட்டிக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் வேஃபர்ஸ் ஸ்நாக்ஸ்லாம் பார்த்துட்ருந்தோம். ஒரு குட்டி பையன் பார்த்திங்கன்னா எங்களை ரொம்ப க்ராஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ நீங்களே பாருங்கள் அவன் என்ன சேட்டை பண்ணுறான் அப்படின்னு. பார்த்தீங்களா, ஓடுறான், நடுவில் பாருங்கள் ஓடுறான். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. கடைசியில் எங்களை வச்சு அவன் தான் காமெடி பண்ணிகிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். தென் அவர் லாஸ்ட் திங் பார்த்திங்கன்னா, எங்கேயாச்சும் ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஹேர் கட் பண்ணிக்குவேன். ஏன்னா கொஞ்சமாவது பார்க்குற மாதிரி இருக்கணும்ல, அதனால். ஆல்ரெடி இந்த ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து ஹேர் கட் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். எந்த ஒரு நல்ல விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போதும் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. அந்த வகையில் மார்னிங் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். நடுவில் நம்ம ரெகுலராக எப்போவுமே மார்னிங் டிஃபன் சாப்பிட்றதுல ஒரு ஸ்டாப் போட்டுட்டு டிஃபனை முடிச்சுட்டு கோவிலுக்கு வந்துட்டோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து நான் ஒரு நாள் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன். நீங்கள் இந்த கோவிலை முன்னாடியே பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ ரொம்பவே அமைதியாக சூப்பராக காற்றடிக்கும், மனசுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்குங்க. அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். மதுரை டு சென்னை வந்தே பாரத்தில் தாங்க புக் பண்ணியிருந்தோம். ஸ்டேஷனில் ஒர்க் போயிட்டு இருந்ததுனால என்ட்ரன்ஸை வேறு மாற்றி வச்சுட்டாங்க. இந்த லக்கேஜை இழுத்துட்டு வர்றதுக்குள்ளே அப்பப்பப்பப்பா முடியலங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. வழக்கம் போல் லேட்டாக தான் ட்ரெயினை பிடிச்சோம். ஸோ ஏறி செட்டில் ஆகிட்டோம். 5 ஹவர்ஸில் சென்னை போயிடலாங்க. இப்போது இ விசா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இ விசா அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போர்ட்டல்ஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் கவர்மெண்ட் போர்ட்டலில் சூஸ் பண்ணி அதில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா தான் ஃபீஸ் நமக்கு கம்மியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே வந்து நம்ம வெளியிலலாம் கொடுத்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபீஸ் வந்து 2 மடங்கு அந்த மாதிரி ஜாஸ்தி ஆகிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கும் போதே சிக்கலாம் அப்படி தான் இருந்துச்சு. பிகாஸ் இ விசா பார்த்திங்கன்னா நாங்களே தான் அப்ளை பண்ணிக்கிட்டோம். எந்த ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்லேயும் போய் நாங்கள் அப்ளை பண்ணலை. அண்ட் மோரோவர் ட்ரிப்புமே பார்த்திங்கன்னா நாங்களே தான் பிளான் பண்ணோம். ட்ராவல் ஏஜென்சி மூலியமாக பிளான் பண்ணலை. பிகாஸ் அவங்க மூலியமாக பிளான் பண்ணோம் அப்படின்னா பட்ஜெட்டும் எகிரிச்சு நிறைய பிளேசஸும் கவர் பண்ண முடியாதுங்க. நாங்களே பிளான் பண்ணதுனால கம்மி பட்ஜெட்டில் நிறைய பிளேசஸை கவர் பண்ண முடிஞ்சிச்சு மக்களே. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண போனதுமே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லுவாங்கங்க. ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நம்மளோட பாஸ்போர்ட் எடுத்துருப்போம்ல, அதில் என்ன ஃபோட்டோ இருக்கோ, நம்ம என்ன மாதிரி இருக்கோமோ அதே மாதிரி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு சைஸ் இருக்குங்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு. அதனால பார்த்திங்கன்னா நாங்கள் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு முதல்ல போய் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் எங்களுக்கு நாங்கள் போகிற கண்ட்ரிக்கு என்ன சைஸில் வேணுமோ அது மாதிரி செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை அப்லோட் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்த காலம் போக முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம எந்த கண்ட்ரிலேருந்து வர்றோம், அப்புறம் நம்ம அப்ளை பண்ணும்போதே எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். நம்ம அதில் மென்ஷன் பண்ணியிருக்க டைமுக்கு மட்டும்தான் விசா வேலிட் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து நம்ம 1 மந்த்துக்கு போகிறோமா இல்லை 3 மந்த்ஸுக்கு போகிறோமா அப்படின்ற டியூரேஷனுமே அதில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம அப்ளை பண்ணுற டியூரேஷனை பொறுத்து ஃபீஸுமே சேஞ்ச் ஆகும். தென் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் என்ட்ரியா இல்லை மல்டிபிள் என்ட்ரியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க.
நமக்கு வந்து சிங்கிள் என்ட்ரி தான். இப்போ ஒர்க் விஷயமா போயிட்டு வராங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து மல்டிபிள் என்ட்ரி அப்படின்றத டிக் பண்ணணும். இது எல்லாமே வந்து மேண்டேட்ரியாக ஃபில் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஏர்போர்ட்லேருந்து ஏறுறோம், ரிட்டன் எந்த ஏர்போர்ட்லேருந்து வர்றோம், நம்ம ரீச் ஆகிற அன்னைக்கு என்ன ஹோட்டலில் தங்குறோம், நம்ம ஹோட்டலோட அட்ரஸ்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உள்ளார அப்லோட் பண்ணணும். இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் எங்களை மாதிரி ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்மளோட கிரெடிட் கார்டு மூலியமாக நம்ம இந்த போர்ட்டல்லேருந்து ஃபீஸ் பே பண்ணணுங்க. அப்போ தான் நமக்கு வந்து விசா அப்ளை ஆகி வரும். இந்த ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 டைம்ஸ் நாங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தோம். பட் ஆனால் எங்களுக்கு வந்து உள்ளர போகவே இல்லை. ஸோ என்ன ப்ராப்ளம்னு பார்த்தோன்னா நம்மளோட கிரெடிட் கார்டை வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் கிரெடிட் கார்டாக லிங்க் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸை பேங்க்கில் போய் நம்மளோட கார்டை இன்டர்நேஷ்னல் கார்டாக லிங்க் பண்ணிவிட்டு எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணோம். உள்ளே போயிடுச்சுங்க. அது இந்த அப்ளை பண்ணுற ப்ராசஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு லாஸ்ட் 10 டேஸில் தான் அப்ளை பண்ணோம். ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு வந்து இது ப்ராசஸ் முடிஞ்சு ஓகே ஆகணும் வித்தின் 5 டேஸ்க்குள்ளே. அப்போ தான் எங்களால் நெக்ஸ்ட் ப்ராசஸை பண்ண முடியும். ஸோ இந்த கரெக்டான லாஸ்ட்டு டைமில் வந்து எங்களுக்கு சாட்டர்டே சண்டே வேறு வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ ஃபைனலாக கிளம்புறதுக்கு 4 டேஸ் பிஃபோர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு விசா வந்து அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெயிலில் அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ தான் போகிறோம் அப்படிங்கிறதே கன்ஃபார்ம் ஆச்சுங்க. இந்த விசா அப்ளை பண்ணுற ப்ராசஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் என்ன டவுட் இருக்குது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தென் ட்ரெயினில் பார்த்திங்கன்னா டின்னர் இல்லாமல் தான் புக் பண்ணியிருந்தோம். அவங்க கொடுக்குற சாப்பாடை விட நம்ம எடுத்துகிட்டு போன சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் சூப்பராக இருந்துச்சு மக்களே. நான் வந்து ஜோடி ஆர் யூ ரெடி டான்ஸ் ப்ரோக்ராம் எப்போவுமே பார்ப்பேன். எனக்கு வந்து இந்த டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து சாப்பிட்டுட்டே அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டே தான் வந்துட்டு இருந்தேன் ட்ரெயின் ட்ராவலில். பாலாவுக்கு நெட்டே வரல. ஸோ என்னையை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்க. எனக்கு மட்டும் நெட்டு வருதே அப்படின்னு ஒரே வயிற்றுச்சலாக இருந்துச்சு பாலாவுக்கு. எங்கள் அண்ணி வீட்டிலேருந்து வெளியில் பார்க்குற வியூ சூப்பராக இருக்குங்க. பக்கத்துலேயே ஏரி, சில்லுன்னு காற்று. காலையில் எந்திரிச்சு வெளியில் வந்து நின்னோம் பால்கனிலேருந்து பார்த்தா சூப்பராக இருக்குங்க. பட் பக்கத்தில் இருக்க ஸ்பேஸில் வேலை நடந்துகிட்ருக்கு. பில்டிங் வந்துட்டால் இந்த வியூ கிடைக்காது. பார்க்கலாம், அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அப்புறம் எல்லார்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு வழியாக சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. நமக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் அப்படின்றதுனால டெர்மினல் 2ல் தான் இறக்கி விட்டாங்க கேபன்னா. நாங்கள் வந்து 12 hours பிஃபோர் வெப் செக்இனே பண்ணிட்டதுனால டைரெக்டாக ஹெவி பேக்ஸை செக்இனில் போட போயிட்டோம். அண்ட் வெயிட் செக் பண்ணிவிட்டு நம்மளோட செக்இன் பேக்ஸ் எல்லாமே வந்து ட்ராலி அப்புறம் பெரிய பேக் எல்லாமே வந்து உள்ளர அனுப்பிச்சி விட்டுட்டு அடுத்து ஒரு சோதனையான விஷயங்க. இந்த ஹேண்ட் லக்கேஜை செக்இன் பண்ணுறது தான். பார்ட்டாக நம்ம எவ்வளோ அழகாக பார்த்து எடுத்து வச்சுருப்போம். எல்லாத்தையும் கண்ணா பின்னான்னு கீழே கொட்டி எல்லாத்தையும் செக் பண்ணுறோன்னு உள்ளர ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி அதை பேக் பண்ணுறது இருக்கே ரொம்ப கஷ்டமப்பா. ஒரு வழியாக இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். இன்னும் 2 hours கிட்டே இருந்துச்சு ஃப்ளைட்டுக்கு. ஸோ அப்படியே ஏர்போர்ட்டை சுற்றிட்டு கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இவ்வளோ டைம் இருந்ததுனாலையோ என்னவோ தெரியலங்க, டைமுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது கேட்கவே இல்லை. அப்புறம் கடைசியாக ஓடி வந்து தான் உள்ளர வந்தோம். லேட்டாக வரதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா நம்ம பேக்கை கேபினில் வைக்க இடமே இருக்காதுங்க. நமக்கு முன்னாடி போன எல்லாரும் பெரிய பெரிய பேக்ஸாக வச்சுருவாங்க. நம்மளோட பேக்கை வைக்க இடம் இருக்காது. உள்ளே போகும்போதே நம்மளை ஏர் ஹோஸ்டஸ்லாம் வெல்கம் பண்ணுவாங்க, வீடியோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் அப்படியெல்லாம் அங்கே ஒன்றுமே நடக்கலை. நம்ம டேரெக்டாக சீட்டுக்கு போய் உட்காந்து ஒரு 1.5 hours தான் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே இறங்கியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம கொல்கத்தாக்கு தான் வந்திருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா கனெக்டிங் ஃப்ளைட் தான் நம்ம போட்டிருக்கோம். ஃப்ளைட்லேருந்து நம்மளை பார்த்திங்கன்னா கீழே தான் இறக்கி விட்டாங்க. ஸோ கீழே இறங்கி அந்த ஃப்ளைட்டை பார்த்தோன்னையும் ஹாய்ரா பா அப்படின்னு ஒரு டான்ஸ் பண்ணலான்னு பார்த்தேன். இறங்கின உடனே துரத்தி விட்டுட்டாங்க. ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியலங்க. ஷட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ ஏற சொல்லிட்டாங்க. நடந்து போனால் ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பிளேஸ்க்கு ஷட்டிலில் ஏர்போர்ட்டையே சுற்றி காமிச்சு கொண்டு போய் இறக்கி விட்டாங்கங்க.
கல்கத்தாவில் 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணணும் நம்ம வந்து கனெக்டிங் ஃப்ளைட் மாறுறதுக்கு. ஸோ அங்கேருந்து டியூட்டி ஃப்ரீ ஷாப்லலாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இங்கேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா அதர் கண்ட்ரீஸோட சிம் எல்லாமே வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வேணும்னா நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம். பட் ஆனால் நாங்கள் இங்கே வாங்கலை. நம்ம டேரெக்டாக போய் இறங்குற கண்ட்ரிலே வாங்கிக்கலாம் சிம்மை அப்படின்னு வீராப்பா போனோம். பட் ஆனால் அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை வந்து நான் வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தென் பார்த்திங்கன்னா நம்ம நைட் டைமு ஒரு 8 o'clock கிட்ட ஆகிடுச்சு அப்படின்றதுனால நம்ம பிரியாணி பாயில் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த வெயிட் பண்ணுற கொடுமை இருக்கே, காத்திருக்கிறதுல வலியோடு சேர்ந்து ஒரு சுகமும் இருக்குது. அனுபவிக்கிற வரைக்கும் அது யாருக்கும் புரியறதில்லை. ஃபைனலி ஒரு நான்வெஜ் காம்போ தாங்க வாங்கிட்டோம். 2 பேருமே அதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரைஸு, பட்டர் சிக்கன் கிரேவி, ஒரு லச்சா பராத்தா, க்ரீன் பீஸ் மசாலா, அப்புறம் ஒரு பப்படம், ஒரு ஸ்வீட்டுக்கு வந்து குலாப் ஜாமுனும் இருந்துச்சு. ஃபில்லிங்காக இல்லைனாலும் ரொம்ப ஹெவியாக இல்லாமல் இருந்துச்சு. பட் நம்ம ஊர் காசுக்கு 750 rupeesங்க இது. சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கம்மிங் டு த பாயிண்ட், கல்கத்தாவிலேருந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஹோச்சிமின் தான் போக போகிறோம். ஹோச்சிமின் எங்கே இருக்குன்னா, எஸ் மக்களே, நம்ம போக போகிற கண்ட்ரி பார்த்திங்கன்னா வியட்நாம் தான். ஸோ நம்ம வியட்நாமில் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகிற போகிற சிட்டி பார்த்திங்கன்னா ஹோச்சிமினில் தான். பொதுவாக எல்லோரும் ஹனாய்க்கு தான் ஃபஸ்ட்டு போவாங்க. நாங்கள் ஒரு சேஞ்ச்காக ஆப்போசிட்டாக சவுத்துலேருந்து நார்த் சைடுக்கு போனோம். ட்ரஸ்மி உறவுகளே, செம்ம ஒர்த்துங்க ஹோச்சிமின் சிட்டி. நாங்கள் உண்மையிலே செம்மையாக என்ஜாய் பண்ணோம். சொரண்டி எழுப்புற ரஸ்கல் பாலா பார்த்திங்கன்னா போன ஃப்ளைட்லையே தூங்கிட்டாங்கங்க. அதனால என்னை தூங்க விடாமல் வீடியோ எடுக்கிறேன்னு எழுப்பி விட்டுட்டே இருந்தாங்க. ஏசி வேறு அதிகமாக இருந்துச்சுங்க. ஸோ சொகமாக தூக்கம் வந்துச்சு. பிகாஸ் ஒரு 2 days ட்ராவல்லே இருக்கிறதுனால தூங்கவே இல்லை. ஸோ இப்போ வந்து நல்லா தூக்கம் வந்துட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இவங்க என்னை தூங்கவே விடலை. டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கும் வியட்நாமுக்கும் 1 hour 40 minutes டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஊர் டைமுக்கு 9:30க்கு ஃப்ளைட் எடுத்து அவங்க ஊர் டைமுக்கு மிட் நைட்டில் ஒரு 1:40 அட்மோஸ்ட் ஒரு 2 o'clock கிட்ட தான் ரீச் ஆனோம். ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா 5 hours இருக்கும். பட் ஆனால் நமக்கு வந்து டைம் மாறுறதுனால 3 hours தான் உண்மையான ட்ராவல் டைமு. ரீச் ஆன உடனே பார்த்திங்கன்னா சிம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டோம். பிகாஸ் அவங்க லாங்குவேஜும் நமக்கு வந்து புரியாது. அண்ட் அங்கே இருக்கிற யாருக்கும் இங்கிலீஷுமே வந்து பெருசாலாம் பேச தெரியல. ஸோ வந்து நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட் மூலியமாக மட்டும்தான் அவங்கள்ட்ட பேச முடியும். அவங்களும் அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால நம்ம வந்து போய் இறங்கின உடனே சிம்மை சேஞ்ச் பண்ணிவிட்டு இமிக்ரேஷனுக்கு போயிட்டோம். இந்த சிம் சேஞ்ச் பண்ணுற இடத்துல ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கம்மியான பைசாக்கு தான் சேஞ்ச் பண்ணுவோம். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா $1க்கு 25,000 dong கொடுப்பாங்க. இவங்க சிம் சேஞ்ச் பண்ணுற இடத்துல எங்களுக்கு வந்து 23 22 சம்திங் தான் கொடுத்தாங்க. ஸோ அது சிம் சேஞ்ச் பண்ணுற இடத்துல வந்து ரொம்பவே நமக்கு அமௌண்ட் வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். பட் ஆனால் அதில் வந்து நமக்கு வேறு வழி இல்லை. மேபி கல்கத்தாவில் சேஞ்ச் பண்ணியிருந்தால் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ நீங்கள் வந்து எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து 2-3 பிளேஸில் செக் பண்ணி பாருங்கள். எங்கே கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் அதிக அமௌண்ட் வந்து ஏர்போர்ட்டில் சேஞ்ச் பண்ணாதீங்க. நமக்கு வந்து நிறைய அமௌண்ட் வேஸ்ட் ஆகும். ஒரு 1.5 hours ஆச்சு இமிக்ரேஷன் முடிகிறதுக்கு. ப்ராசஸ் என்னவோ 2 minutes தான். பட் ஆனால் வெயிட்டிங் தான் அவ்வளோ நேரம் ஆச்சு. ஏன்னா க்யூ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருந்திருக்கும். மேக்ஸிமம் வியட்நாம் வர இண்டிகோ ஃப்ளைட்ஸ் எல்லாமே மிட் நைட்டில் தான் ரீச் ஆகுது. அதனால தான் இந்த டைமில் இவ்வளோ ரஷ் இருந்துச்சு. அண்ட் இமிக்ரேஷனை முடிச்சுட்டு வெளியில் வந்த உடனே நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய டாலர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற பிளேசஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு $50க்கு மட்டும் ஏர்போர்ட்லேயே டாங்காக சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். வியட்நாம் கரன்சியை பார்த்திங்கன்னா டாங்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம வெளியில் போன உடனே கேப் புக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம டாங்க பைசா கொடுக்கணும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு $50க்கு மட்டும் இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அது மட்டும் இல்லைங்க, இன்னையிலேருந்து இந்த வியட்நாமை விட்டு நம்ம ரிட்டர்ன் போகிற வரைக்கும் நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா லட்சாதிபதி இல்லை மில்லியன்ஸ்ல தான் பொருள போறோம். ஒரு கோடி நீ பார்த்த ஆமாப்ப 1 கோடி. பிகாஸ் நம்ம ஊர் கரன்சிக்கு பார்த்தீங்கன்னா 1 rupees வந்து இவங்க ஊர் அமௌண்ட்டுக்கு 294 rupees இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்மளோட பைசா வந்து அவங்க ஊர் பைசாவுக்கு 3 மடங்கு இருக்கும். எல்லா இடத்துலையும் நம்ம ஊர் படி தௌசண்ட்ஸில் வாங்குறப்போ அதே வந்து இவங்க ஊர் படி மில்லியன்ஸில் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த கால்குலேஷனை முடிச்சுட்டு வெளியில் வந்த உடனே கேபை போட்டு ரூமுக்கு போகலான்னு பார்த்தா இங்கே இன்னொரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் பெருசாக இருக்கிறதுனால இப்போ வந்து நமக்கு ஒரு கேப் போட்டோம் அப்படின்னா அந்த பிளேஸ்க்கு போகிறதுக்கு 247,000 dong வருது அப்படின்னா இப்போ நம்ம வந்து 250,000 கொடுப்போம். ஸோ அந்த பேலன்ஸ் 3,000 dong வந்து அமௌண்ட்டு சின்னதாக இருக்கிறதுனால அவங்க வந்து நமக்கு ரிட்டர்ன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அது எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வரல. எல்லா இடத்துலையுமே வந்து 1000 dong
ராங்காக இருந்தாலும் 2000 ராங்காக இருந்தாலும் அவங்க வந்து எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து எங்களுக்கு எந்த இடத்துலையுமே வரல. இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் வந்து ஓலா கேப் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி அவங்க ஊரில் வந்து கிராப்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பில் மட்டும்தான் வந்து கேப் வந்து புக் பண்ணிக்க முடியும். நம்ம டைரெக்டாக டாக்ஸி பிடிச்சோம் அப்படின்னா அவங்க வந்து கிராபில் போடுற அமௌண்ட்டை விட 2 to 3 times கூட கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய கிராப் டாக்ஸி கிடைக்கும். கிராப் டாக்ஸி இஸ் ரியலி வெரி யூஸ்ஃபுல் டு அஸ்ங்க. இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராபில் வந்து பைக்கு கூட இருக்குது. அது ரொம்பவே சீப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து இப்போ சோலோ ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா பெட்டர் அதை ப்ரிஃபர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா காரில் ரூமுக்கு போயிட்டுருக்கோம். டைம் ஒரு 4:30 கிட்டே இருக்கும். இந்த ஊரில் எல்லா டைம்லையுமே சாப்பிட்றாங்க. முக்கியமாக எல்லா டைம்லையுமே ஐஸ் காஃபி குடிக்கிறாங்க. அண்ட் வெதருமே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்ப கூலாக தான் இருக்குது. எல்லா டைம்லையுமே பார்த்திங்கன்னா ஊரே ஜொலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். சிட்டிக்குள்ளே என்ட்ராகும் போதே செம்ம வைபாக இருந்துச்சு. அண்ட் இந்த ஊருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டி வைப் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபைனலி வி ரீச்டு வியட்நாம். நாங்கள் போட்டிருக்க ஹோட்டல் பார்த்திங்கன்னா சைகான் பார்க் ஹோட்டல். ஏர்போர்ட்லேருந்து 7 kilometers தான் இருந்துச்சு. ரூம் பார்த்திங்கன்னா 2 பேருக்கு போதும். ஆனால் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. நாங்கள் போடும்போது இவ்வளோ சின்னதாக இருக்கும்னு எதிர்பார்க்கல. கதவை திறந்த உடனே முடிஞ்சிருச்சு. இப்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5:16 கிட்ட ஆகுது. ஹோட்டல்ஸ் எப்படி புக் பண்ணோம், இங்கே என்னெல்லாம் அட்ராக்ஷன்ஸ் பார்த்தோம், இதுக்கெல்லாம் எந்த ஆப்பில் என்ட்ரன்ஸ் டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணோம், இன்னும் சுவாரஸ்யமான பல விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கு நானும் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன் உறவுகளே. அடுத்த வீடியோ கம்மிங் சூன். அன்டில் தன் பை பை ஃப்ரம் ஏகபாலா. பாய்.